இன்னொன்று பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலி 2 பேரும் முக்கியமான ஆளுங்க உங்களுக்கு தெரியும். 4 ஹலீஃபாக்களில் 3வது 4வது ஹலீஃபா ப்ளஸ் 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். உஸ்மானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மருமகன், அலியும் ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த மருமகன். மகளை 2 பேர் மகளை கட்டினவர்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உஸ்மானுடைய ஆட்சி காலத்தில் தமத்து ஹஜ்ஜி, அந்த தமத்து ஹஜ்ஜின்னா அதாவது இஹ்ராம் கட்டி உம்ராவை செஞ்சு விட்டு அந்த கொஞ்ச நாள் இஹ்ராம் இல்லாமல் மக்காவில் இருந்து ஹஜ்ஜுடைய நேரம் வந்தோடனே அதுக்கு இன்னொரு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி செய்கிறது தமத்து ஹஜ்ஜிங்கிறது. இதை என்ன செய்கிறாருன்னா உஸ்மானும் மறுக்கிறார், அதெல்லாம் செய்யக்கூடாது மறுக்கிறார். அப்போ 2ஐயும் சேர்த்தான் செய்யணும், கிரான் தான் செய்யணும், தமத்துவ முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடாதுங்கிறார். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே உர்ரக்க சத்தம் போட்டு என்ன செய்கிறாங்க, நான் அப்படி தமத்துவ தான் செய்வேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது சவலப்பாடி 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன்டா சவலப்பாடி 2 பேரும். அவர் என்ன செய்கிறாருன்னா தடுக்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு அப்படி தான் செய்வேங்கிறாரு. சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, மா குந்துலி அதா சுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலி அஹதின், யாருடைய சொல்லுக்காகவும் ரசூல் சுன்னத்தை நான் விட மாட்டேன். இவர் சொன்னால் நான் ஏற்றுக்கணுமாங்கிறார். உஸ்மான் சொன்னாரே, ஆனால் ரசூல் சுன்னத்து என்னன்னு எனக்கு தெரிகிறது, ரசூலுடைய சுன்னத்தை நான் எப்படி இவர் சுன்னத்தை விடுவேன் என்று மறுக்கிறாரு. சகலப்பாடிக்குள்ள மறுப்பு வர்றதை பார்க்குறோம். ஹலீஃபா சொல்கிறாரு, ஹலீஃபா மறுக்கிறாரு. அப்போ குலஃபாய ராஷிதீனை பின்பற்றுங்கிறாங்களே, சுன்னத்துப்படி இல்லாதனால மாட்டேன்ட்டாரு. இது சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக இது அவர் தடுக்கிறாரு. தடுக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அலியே உஸ்மானை எதிர்த்து மறுத்திருக்கிற காட்சியை புகாரியில் 1563வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம்.